அலைக்கும். நான் இன்னைக்கு நம்ம பெருநாளில் சேமியா கஞ்சி செய்வோம்ல, அது மாதிரி நான் செய்ய போகிறேன். ஆனால் ஏன் ஸ்டைலில் இது பாருங்க, ஒரே ஒரு சம்மச்சி இப்போதைக்கு நெய் போட்டுக்கணும். நெய் போட்டு நம்ம சேமியாவை வறுத்து எடுத்துக்கிறோம். இது வறுத்த சேமியா தான், ஆனால் சும்மா நம்ம அந்த நெய் வாசத்துக்காண்டி கொஞ்சம் நம்ம வறுக்கிறோம். வேறு இது ரொம்பலாம் வறுக்கணும்லாம் தேவையில்லை. ஏன்னா அந்த வாசனை அதில் வந்துச்சுன்னா கஞ்சியில் நல்ல வாசனை. 3 கப்பு பால் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இந்த அடுப்பில் பால் கொதிச்சிருச்சு. இப்போ இந்த அடுப்பில் நம்ம சேமியா கஞ்சி செய்ய போகணும். 2 ஸ்பூனு கீ போடணும், நெய் போடணும். நெய் சூடாயிடுச்சு. பாதாம் ஊற வச்சு தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் வறுத்துக்கும். முந்திரி 10 கிராம். இது பிஸ்தா. அதே மாதிரியே ஊற வச்சு தோல் எடுத்துட்டு நான் வெட்டி வச்சிருக்கேன். இதுவும் 10 கிராமு. இது நாங்கள் சார்வல்லின்னு சொல்லுவோம், ஆனால் எனக்கு பருப்பு பேர் தெரியல. இதுவும் போடலாம். கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் வறுவிட்டோம். இது பாருங்க, இந்த அளவு அது வெந்தால் போதும். ஏன்னா அப்போ ரொம்ப தீஞ்சிடும் மாதிரி வாசனை வரும். ஆனால் பால் இதில் உடனே ஊற்றிட்டோன்னா இது வெடிச்சிடும் பால். இந்த நான் தண்ணி கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இப்போ நான் பால் ஊற்றுறேன். அடுப்புலேயே வச்சு நம்ம பால் ஊற்றினோன்னா உடனே பால் உடஞ்சிரும். அதனால கொஞ்சம் தண்ணி சும்மா கொஞ்சோண்டு ஊற்றிட்டு இறக்கி இந்தாண்டு வச்சுட்டு பால் போடணும். இப்போ அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க வைக்கலாம். இதில் நம்ம சுகர் போடணும். ஆனால் நான் சுகர் போடல. இந்த ஸ்வீட்னஸ் இருக்குல்ல, அது நான் 200 கிராம் போடுறேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் சுகர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஏலக்காய் போட போகிறேன். ஆனால் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் முழுசாக போடல, நான் அரைச்சது போட்டிருக்கேன். ஏன்னா இது நல்லா வாசனையாக இருக்கும். இது போட்டுக்கணும். சேமியா வறுத்து வச்சோம்ல, அதை நம்ம போட்டுக்கணும். ஆனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. என்ன, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை போட்டு மூடி வச்சிடணும். குங்குமப்பூ போட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடணும். பாருங்க, கரெக்டாக வந்துடுச்சு பாருங்க. இந்த பாருங்க, இப்படி போட்டு நம்ம பவுலில் கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு அப்புறம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள். இதில் நம்ம அந்த கிஸ்மிஸ் போடலாம், ஆனால் நான் போடல. ஏன்னா அது புளிப்பு தன்மை கொடுத்துரும் கஞ்சியில். அது நல்லா இருக்காது அவ்வளோவா. இதில் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.